அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கிட்டேன், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இது ரெண்டுத்தையும் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் வெட்டி எடுத்து போட்டுக்கிட்டேன். சின்ன ஜார் எடுத்துக்கோங்க, அப்போ தான் அரைக்க சுலபமாக இருக்கும். இதோட ஒரே ஒரு இது என்னது பச்சை மிளகா, ஒரு சின்ன அரை இன்ச் அளவு இஞ்சி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு, ஒரு 3 பல் சின்ன பூண்டு, இது 3 பல் பூண்டு, இல்லை பெரிய பூண்டுன்னா ஒரு பல் பூண்டு போதும். இதோட என்ன பண்ணணுன்னா உப்பு சேர்த்துக்கிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது என்னடா சிம்பிளான இதை போய் இவங்க இது காட்டுறீங்களே அப்படின்னா, கொஞ்சோண்டு சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூளையும் சேர்த்துக்குங்க. இது எது எதுக்கெல்லாம் உபயோகப்படும்னா, நீங்கள் இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் இதை மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். எப்படியெல்லாம்னா, நீங்கள் இதை மோரில் போட்டு கடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா மோர் ரெடி ஆயிரும். இப்போ இருக்கிற சூட்டுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். திருப்பியும் இதை லைட்டாக கொஞ்சம் தயிரில் இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு க்ரீன் சட்னி கொடுப்பாங்க இல்லையா, கபாபுங்களுக்கு, இந்த சுட்ட கறிக்கெல்லாம் அந்த மாதிரி உபயோகம் பண்ணிக்கலாம். நான் இதை எப்படி அரைச்சி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுப்பேன், தேவைக்கு ஏற்ற மாதிரி உபயோகம் பண்ணிப்பேன். இப்போ ஒன்றும் கிடையாது, இப்போ நம்மளுக்கு சமோசா ஏதோ ஸ்நாக்ஸ் ஐட்டமுக்கு தொட்டுக்க வேணும்னா கொஞ்சமாக இதை எடுத்தோமா, கொஞ்சம் சுடு தண்ணியை போட்டோமா, கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சட்னி ரெடிமேடாக நம்மளுக்கு புதினா சட்னி ரெடியாக இருக்கும். எந்த ஒரு இதுக்கும் நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ஒரு சைட் டிஷ் மாதிரி டொமேட்டோ சாஸு மட்டும் இல்லாமல் டக்குன்னு ஒரு டிப்பும் ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் மோரில் இது கலந்து கொடுக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. இது தயிரில் எதுக்கு கலக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் ஒரு சுட்ட சிக்கன்னு செஞ்சுருந்தேன், பேக்டு சிக்கன் கொஞ்சம் செஞ்சுருந்தேன். அதுக்கு தொட்டுக்கையாக இதை வச்சு கொடுத்துட்டேன். அதனால அதை உடனே உங்களுக்கு வீடியோவாக எடுத்துட்டேன். மோர்தெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, ஆனால் முக்கால்வாசி இப்போ வெயில் இருக்கிறதுனால எனக்கு அப்படி தான் முடிஞ்சு போச்சு. சட்னியாக நான் ஒரே ஒரு நாள் தான் சாப்பிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புளி வச்சு அரைக்கிறது வேறு டேஸ்ட்டு, இது லெமன் போட்டு அரைக்கிறது தான் இந்த மாதிரி செய்ய முடியும். புளி வச்சு அரைக்கிறது நம்ம சாதத்துக்கு மட்டும்தான், நெய் சாதத்துக்கு அதுக்கு மட்டும்தான் தொட்டுக்க முடியும். இது நெய் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், மோராகவும் கரைச்சி குடிச்சிக்கலாம், மோரில் கூட நமக்கு மசாலா இதுக்கும் பண்ணிக்கலாம். திருப்பியும் இந்த மாதிரி நம்ம சிக்கனை பேக் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, அதுக்கு தொட்டுக்கையாக உபயோகம் பண்ணிக்கலாம். நம்ம சமோசா, வடை, பஜ்ஜிக்கெல்லாம் கூட தொட்டுக்கையாக உபயோகம் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ்.